ஹலோ எவ்ரிவன், ட்ரேடர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். ஸோ இந்த வாரம் ஸ்டாக் மார்க்கெட் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத டெக்னிக்கல் வைஸாக செக் பண்ணி பார்க்கலாம். பிஃபோர் தட் உங்களுடைய கமெண்ட்ஸ் ஒரு சில கமெண்ட்ஸ் வந்து பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு மிஸ்டர் ராதாகிருஷ்ணன் அப்படின்றவர், சார் ப்ளீஸ் எக்ஸ்பிளைன் அபவுட் டெத் கிராஸ் இண்டிகேட்டர். அதாவது இண்டிகேட்டர் டெத் கிராஸ் இண்டிகேட்டர் தனியாக ஒரு இண்டிகேட்டர் கிடையாது. பொதுவாக வந்து இந்த சிம்பிள் மூவிங் ஆவரேஜ் கிராஸ் ஓவர் நடக்கும் இல்லையா, அதை மீன் பண்ணுறதுக்கான ஒரு இண்டிகேஷன் தான் இது. இதில் வந்து 200 டேஸ் யூஸ் பண்ணுவாங்க, 50 டேஸ் யூஸ் பண்ணுவாங்க, 21 டேஸ் வந்து யூஸ் பண்ணுவாங்க. சில பேர் ரொம்ப ஸ்பெஷலைஸ்டாக 89 டேஸ் வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரி இருக்கிறதுல மேஜராக நம்ம பார்க்குறது 20 டேஸ், 50 டேஸ், 100 டேஸ், 200 டேஸ். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா 50 டேஸ் வந்து 200 டேஸ் மூவிங் ஆவரேஜை கிராஸ் ஓவர் பண்ணும்போது ஒரு செல் சிக்னல் வந்து ஃபார்ம் ஆகுதுன்னு சொல்லலாம். இதை மீன் பண்ணுறதுக்கான ஒரு இண்டிகேஷன் தான் வந்து டெத் இண்டிகேட்டர்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி இன்னொன்று டெட் கேட் பவுன்ஸ், சடனாக ஒரு ஸ்பைக் மாதிரி கொடுக்கும். நல்ல கீழே ஃபால் ஆகிட்டு சடனாக ஒரு ஸ்பைக் மாதிரி கொடுக்கும். இப்போ ரீசெண்டாக யூஎஸ் மார்க்கெட்டுடைய நாஸ்டாக் வந்து இந்த மாதிரி ஒரு கிராஸ் ஓவர் நடந்திருக்கு அப்படிங்கிறத நான் நியூஸில் வந்து பார்த்தேன். மேபி நீங்களும் அதை வச்சு தான் கேட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். யூஸ்வலாக வந்து 200 டேஸ் மூவிங் ஆவரேஜுங்கிறது ஒரு பவர்ஃபுல் மூவிங் ஆவரேஜ். ஸோ இதில் வந்து 50 டே மூவிங் ஆவரேஜ் வந்து 200 டேஸ் மூவிங் ஆவரேஜை கிராஸ் பண்ணும்போது, அதாவது ஜென்ரலாக வந்து 200 டேஸ் மூவிங் ஆவரேஜுக்கு மேலே ப்ரைஸ் ட்ரேட் ஆகும்போது அப் ட்ரெண்டுன்னு சொல்லுவோம். இதே 200 டேஸ் மூவிங் ஆவரேஜுக்கு பிலோவில் ப்ரைஸ் வந்து இந்த மாதிரி சஸ்டெயின் ஆச்சு அப்படின்னா இது வந்து ஒரு டவுன் ட்ரெண்டுன்னு சொல்லுவோம். கேண்டில்ஸ் வந்து 200 டேஸ் மூவிங் ஆவரேஜ் பிலோவில், இப்போ ரைட் நோ 200 டேஸ் மூவிங் ஆவரேஜுக்கு பிலோவில் தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. ஸோ இதில் இந்த மாதிரி 50 டேஸ் மூவிங் ஆவரேஜ் வந்து 200 டேஸ் மூவிங் ஆவரேஜை கிராஸ் பண்ணும்போது ஒரு டவுன் ட்ரெண்ட் ஃபால் ஆகுது அப்படிங்கிறத இது தியரி. ஓகே, பட் மோஸ்ட் ஆஃப் தி டைம் வந்து இந்த இது வந்து ஃபெயிலியர் ஆகுது. இப்போது இந்த இடத்துல பாருங்கள், ட்ரெண்டு டவுன் ட்ரெண்டு, ஆனால் இங்கே தான் வந்து கிராஸ் ஓவர் நடக்குது. ஓகே, 200 டேஸ் மூவிங் ஆவரேஜ் இங்கே இருக்குது. இதை கிராஸ் ஓவர் பண்ணதுக்கு அப்புறம் தான் மார்க்கெட் நல்லா மேலே போகுது. அகெயின் இது திரும்பி மேலே போகுது. ஃபஸ்ட்டு வந்து மார்க்கெட் மேலே போகும், அதுக்கப்புறம் கொஞ்ச நாளுக்கு அப்புறம் தான் இது வந்து ஓகே இது வந்து பை இண்டிகேஷன். இப்போ இந்த இடத்துல பார்த்திங்கன்னா செல் இண்டிகேஷன் ஃபெயிலியர் தானே. அதே போல் தான் இந்த மாதிரி ஃப்ரீக்வெண்ட்டாக ஃபெயிலியர் ஆகிறதுக்கான சான்ஸ் இருக்குது. பொதுவாக சிம்பிள் மூவிங் ஆவரேஜ் ஆர் எனி அதர் மூவிங் ஆவரேஜ் வந்து ஒரு ட்ரெண்ட் மார்க்கெட்டில் ஒர்க் ஆகும். இதே ட்ரெண்டு ரிவர்சல் ஆகிற இடம் சைட்வேஸ் மார்க்கெட், ரேஞ்ச் பவுண்ட் மார்க்கெட்டில் இந்த மாதிரி சிம்பிள் மூவிங் ஆவரேஜ் ஒர்க் ஆகாது. ஃபர்ஸ்ட் திங். இதே நீங்கள் வந்து ஒரு சைட்வேஸ் மார்க்கெட்டில் இந்த மாதிரி வந்து ஒரு சைட்வேஸ் ஆர் ரேஞ்ச் பவுண்ட் மார்க்கெட்டில் போலிங்கர் பேண்ட் வந்து யூஸ் ஆகும். இதே ட்ரெண்ட் மார்க்கெட்டில் சூப்பர் ட்ரெண்ட் யூஸ் பண்ணிங்கன்னா அது வந்து ஓரளவுக்கு பெட்டராக ஒர்க் ஆகும். ஆனால் சூப்பர் ட்ரெண்ட் வந்து சைட்வேஸ் ரேஞ்ச் பவுண்ட் மார்க்கெட்டில் ஒர்க் ஆகுது. இந்த மாதிரி ஒவ்வொரு இண்டிகேட்டரும் ஒவ்வொரு ட்ரெண்டில் யூஸ் ஆகும். ஸோ இதை பார்த்துட்டு நீங்கள் வந்து இது பண்ணுங்கள். பொதுவாக நியூஸ் சேனல்ஸ் வந்து இந்த மாதிரி சிம்பிள் மூவிங் ஆவரேஜை வந்து அவங்க சொல்லுவாங்க. பிகாஸ் எல்லாருக்கும் புரியும்படியாக இருக்கும். 200 டேஸ் மூவிங் ஆவரேஜ், 20 டேஸ் மூவிங் ஆவரேஜ், 50 டேஸ் மூவிங் ஆவரேஜ். பட் ப்ராக்டிக்கலாக வந்து பார்த்திங்கன்னா இது மோஸ்ட் ஆஃப் தி டைமில் வந்து ஃபெயிலியர் ஆகிறதுக்கான சான்சஸ் வந்து இருக்குது. சரி, அடுத்த கேட்டிருக்கிறது வந்து நிர்மல் ஜெய் கமெண்ட் பண்ணியிருக்காரு, ஹவு அபவுட் கோல்டு ETF. அதாவது இப்போ ரீசெண்டாக வந்து டிஜிட்டல் கோல்ட்ஸ் வந்து போஸ்ட் பண்ணியிருந்தேன். கோல்டு இடிஎஃப்க்கும் கோல்டு பாண்டுக்கும் ஆல்ரெடி ஒரு வீடியோ போஸ்ட் பண்ணியிருக்கிறேன். அந்த வீடியோவோட லிங்க் வேணால் நம்ம இந்த வீடியோவை நான் ஆட் பண்ணுறேன். ஓகே, அண்ட் மோகன் குருங்கிறவர், தேங்க்யூ சார், தேங்க்யூ. அண்ட் சிவகுமார்ன்றவர், சார் ஜொமேட்டோ 140 டார்கெட் சொன்னீங்க, பட் டவுன் ட்ரெண்ட் ஃபால் ஆகுது, ஃபால் ஆகிட்டே இருக்குது, ரீசன் ஃபார் டெல்மி. ஓகே ஓகே ஜொமேட்டோ வந்து ஒரு ஸ்விங் ட்ரேடு மாதிரி நீங்கள் வந்து கன்சிடர் பண்ணிக்கலாம். இது வந்து ஜொமேட்டோவுடைய சார்ட். இப்போ நான் இதில் எடுத்திருக்கிறது வீக்லி சார்ட் வந்து எடுத்திருக்கேன். ஜொமேட்டோ 75ங்கிறது வேல்யூஷன் படி ஃபேர் வேல்யூ. அதனுடைய ரியல் பாட்டம் அவுட் ரேஞ்சுன்னு பார்த்தீங்கன்னா 30 rupees தான் வேல்யூஷன் படி, அதாவது ஃபண்டமெண்டலாக வேல்யூஷன் படி. இன்கேஸ் நான் இந்த ஃபேர் வேல்யூவிலேருந்து மோஸ்ட் ஆஃப் தி டைம் ஃபேர் வேல்யூவிலேருந்து மார்க்கெட் கண்டிப்பாக ஒரு அப்சைட் ரீச் ஆகும், அதாவது ஒரு அப்சைடு பவுன்ஸ் வந்து கொடுக்கும். குறைஞ்சபட்சம் அந்த அப்சைடு ஸ்விங் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணுறது 100, ஆஸ் பர் டெக்னிக்கலாக எக்ஸ்பெக்ட் பண்ணுறது 100 rupees.
இன்கேஸ் நீங்கள் 85லையோ இல்லை 80லையோ இல்லை 75லையோ அக்யூமுலேட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா 100ல் ப்ராஃபிட் புக் பண்ணுறது பெஸ்ட்டு. இந்த வேவ் வந்து மேக்ஸிமம் எவ்வளோ தூரம் போகும், 123 வரைக்கும். இதுக்கு அடுத்து நெக்ஸ்ட்டு ஸ்விங் வந்து போகிறதுக்கான சான்சஸ் வந்து இருக்குது. சரி, இப்போ என்னுடைய நான் உங்கள்கிட்ட என்ன சொல்லணும், அதே என்னுடைய போர்ட்ஃபோலியோவில் நான் வந்து ஒரு 500 ஷேர்ஸ் வாங்கி வச்சுருக்கிறேன். இன்ஃபேக்ட் வந்து என்னுடைய இதில் வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே ஒரு சின்ன சின்ன லாஸ் தான் இருக்குது. ஒரு இப்போது இருக்கிறதுல ஒரு 4.5% ப்ராஃபிட் அப்படின்னா அது ஜொமேட்டோவில் மட்டும்தான். நான் ₹82.30 வாங்கி வச்சுருக்கேன் ஒரு 500 ஷேர்ஸ். மற்றது வந்து இப்போ எஸ்பிஐ வந்து நான் ஃப்ரைடே போஸ்ட் பண்ணது டெலிகிராமில். எல்என்டி நான் அது ஆல்ரெடி அதில் சொல்லியிருக்கிறேன். எல்என்டி வந்து அப்சைட் போகுது. இது எல்லாமே வந்து நம்ம சேனலில் டிஸ்கஸ் பண்ணது தான். ஐடிசி ரீசெண்டாக லாஸ்ட் வீக்கில் நம்ம டிஸ்கஸ் பண்ணது தான். பயோகான் நண்பர் ஒருத்தர் வந்து கேட்டிருந்தார், அப் ட்ரெண்டில் தான் இருக்குதுன்னு சொல்லியிருந்தேன். ஸோ அதுவும் வந்து என்னோடய போர்ட்ஃபோலியோவில் எடுத்து வச்சுருக்கிறேன். டிசிஎஸ் அதுவும் நம்ம சேனலில் டிஸ்கஸ் பண்ணது. அப்சைடு வந்து ஒரு 4500 வரைக்கும் போகும். இது எல்லாமே இப்போ ரீசெண்டாக அக்யூமுலேட் பண்ணது. சின்ன சின்ன ஒரு ₹100 ₹200 இந்த மாதிரி தான் வந்து லாஸ் இருக்குது. நம்ம சேனலில் என்ன டிஸ்கஸ் பண்ணணுமோ அதுதான் நானும் வாங்கி வச்சுருக்கேன். கொஞ்சம் பொறுமையாக இருங்க. ஸ்விங் ட்ரேட் அப்படின்னாலே குறைஞ்சபட்சம் வந்து ஒரு 3 month to 6 month. நான் இப்போ இதை எடுத்துருக்கிறது ஒரு சில இதெல்லாம் வந்து ஒரு 3 month ஷார்ட் டேர்மில். இப்போ ஜொமேட்டோ அப்புறம் ஐடிசி இதெல்லாம் வந்து குறைஞ்சபட்சம் 6 மாதம் வரைக்கும் ஹோல்ட் பண்ணலாம். ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு பார்க்கலாம். ஓகே, நிஃப்டி நெக்ஸ்ட்டு வந்து பார்க்கலாம். நிஃப்டியை பொறுத்தளவுக்கு நான் கிளியராக இந்த பாட்டம் அவுட் இந்த ரேஞ்சிலையும் டாப்பில் இந்த ட்ரெண்ட் லைனையும் வாட்ச் பண்ணி பாருங்கள். நீங்கள் இந்த மாதிரி இருக்கக்கூடிய இடத்துல இன்ட்ராடே ட்ரேட் பண்ணுறத விட இந்த இடத்துல வந்து ஒரு 2 to 3 days ஆர் ஒரு 1 week ஹோல்ட் பண்ணுற மாதிரி ஆப்ஷன் வந்து வாங்கி பாருங்கள். அதுதான் பெட்டராக இருக்கும். ஏன் அப்படின்னா இன்ட்ராடேயில் ஹை ஃப்ளக்சுவேஷன் இருக்குது. ஓகே, ஸோ பொதுவாக வந்து இது ஸ்டில் நவ் ஒரு டவுன் ட்ரெண்ட் தான் இருக்குது. இதனுடைய பாட்டம் அவுட் ரேஞ்ச் அப்படிங்கிறது வந்து 16,840. இந்த ரேஞ்ச் வந்து பாட்டம் அவுட் ரேஞ்சாகவும் மிடில் ரேஞ்ச், அதாவது இப்போ வந்து ரீசெண்டாக ஒன்று இந்த இடத்துல டச் பண்ண உடனே ஹை செல்லிங் ப்ரெஷர்னால் ப்ரைஸ் கீழே ஃபால் ஆகணும். ஆனால் இந்த இடத்துல பாருங்கள், ஹை செல்லிங் ப்ரெஷர் இல்லாமல் இந்த இடத்துல ஒரு சைட்வேஸ் மொமெண்டம் வந்து க்ரியேட் ஆகுது. இது வந்து என்ன இண்டிகேட் ஆகும்னா ஒரு சின்ன டவுன்வேர்டு கொடுத்துட்டு அகைன் அப்சைடு பிரேக் அவுட் ஆகும். என்னோடய எக்ஸ்பீரியன்ஸில் நான் சொல்கிறேன். பொதுவாக இந்த மாதிரி வந்து டச் பண்ணிட்டு மார்க்கெட் கீழே ஃபால் ஆகணும். அது மாதிரி ஃபால் ஆகாமல் இந்த இடத்துலையே மார்க்கெட் சுற்றிக்கிட்டு இருக்குது அப்படின்னா இது உடைக்கிறதுக்கு ஏதோ பிளான் பண்ணுதுன்னு அர்த்தம். ஓகே, ஸோ இது வந்து நமக்கு வந்து நியூஸஸ் எப்படி வருதுன்னு தெரியாது. பட் நான் ஆஸ் பர் என்னோடய எக்ஸ்பீரியன்ஸ் படி இந்த மாதிரி இருந்தது அப்படின்னாக்க நெக்ஸ்ட் இது பிரேக் அவுட் ஆகிறதுக்கான சான்சஸ் வந்து அதிகமாக இருக்குங்கிறது அர்த்தம். ஈவன் மண்டே வந்து நீங்கள் வேர்ல்டு மார்க்கெட் வந்து டவுனாக தான் இருக்குது. ஸோ மண்டே வந்து ஒரு கேப் டவுன் ஆகலாம். பட் இதனுடைய சப்போர்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா 17,060 வந்து ஒரு சப்போர்ட்டாக ஆக்ட் ஆகுது. வெயிட் பண்ணி பார்க்கலாம். இதுக்கு பிலோவில் மார்க்கெட் கேப் டவுன் ஆகும்போது கீழே ஃபால் ஆகி 17,070 வரைக்கும் கீழே ஃபால் ஆகிறதுக்கான வாய்ப்பு வந்திருக்கு. ஸோ அந்த இடத்துல சப்போர்ட் எடுத்து அப்சைடில் இந்த டவுன் ட்ரெண்ட் இருக்கு இல்லையா, அந்த சைட்வேஸ் டவுன் ட்ரெண்ட் இதை பிரேக் அவுட் ஆகும்போது ஒரு வேலிடான ஒரு பிரேக் அவுட்டாக இருக்கும், அப்சைட் பிரேக் இருக்கும். நெக்ஸ்ட்டு பேங்க் நிஃப்டி வந்து பார்க்கலாம். ஸோ பேங்க் நிஃப்டினுடைய அனாலிசிஸில் ஃபஸ்ட்டு நான் வந்து டே சார்ட் வச்சுருக்கேன். டே சார்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா இந்த அப் ட்ரெண்டுக்கு அப்புறம் இந்த இடத்துல ஒரு கிளியரான ஒரு சைட்வேஸ் மார்க்கெட் தான் க்ரியேட் ஆகுது. இப்போ இந்த சைட்வேஸ் மார்க்கெட்டுமே இதனுடைய இந்த சப்போர்ட் வந்து வாட்ச் பண்ணி பார்த்திங்கன்னா இந்த ரெசிஸ்டன்ஸை விட இந்த ரெசிஸ்டன்ஸ் இன்க்ரீஸ் ஆகுது. அதே நேரம் இந்த சப்போர்ட்டை விட இந்த சப்போர்ட் வந்து இன்க்ரீஸ் ஆகுது. அப்போ இது என்னன்னா கிளியர்லி இது ஒரு சைட்வேஸ் மார்க்கெட்டாக தான் ஒர்க் ஆக போகுதுன்னு அர்த்தம். அப்போது ப்ரைஸ் வந்து இது வந்து ஓவரால் டே சார்ட்டில் உள்ள அனாலிசிஸ். சரி, இப்போ அப்சைடு ரெசிஸ்டன்ஸ் 39,770 இருக்குது. ஓகே, ஃபர்தராக இதை ஹவர்லியில் சேஞ்ச் பண்ணி பார்ப்போம்.
ஓகே, இதை வந்து ஹவர்லியில் சேஞ்ச் பண்ணி பார்க்கும்போது இன்னும் இன்ட்ராடே ஆர் 1 or 2 days பிடிஎஸ்டி எஸ்டிபிடி இந்த மாதிரி ட்ரேட்ஸ் பண்ணுறதுக்கு நம்ம ஹவர்லியில் சேஞ்ச் பண்ணி பார்க்குறது பெட்டர். ஸோ இதில் வந்து பாருங்கள், கம்ப்ளீட் ரேஞ்ச் பவுண்ட் மார்க்கெட்டாக தான் இருக்குது. இந்த டாப்பில் வந்து 39,300 ஆகும், பாட்டமில் எவ்வளவு 36,500 ஆகும். ரேஞ்ச் பவுண்ட் மார்க்கெட்டாக தான் ட்ராவல் ஆகிட்டு இருக்குது. சரி, இப்போ இதில் வந்து இன்னும் அக்யூரேட்டாக மண்டே மார்க்கெட்டுடைய மூமெண்ட் வந்து எப்படி இருக்கும் அப்படிங்கிறத அனலைஸ் பண்ணி பார்க்கலாம். அதாவது இந்த ட்ரெண்ட் அனாலிசிஸ், சார்ட் பேட்டர்ன் இதெல்லாமே வந்து மார்க்கெட் வந்து ஒரு ஓவரால் டைரக்ஷன் தான். இன்னும் அக்யூரேட்டாக என்ட்ரி எக்ஸிட்டு எஸ்எல்ங்கிறது வந்து வேவ் அனாலிசிஸ் இன்ட்ராடேயில் பண்ணும்போது இன்னும் அக்யூரேட்டாக நமக்கு தேவைப்படும். இப்போ நான் ஹவர்லியில் எடுக்கும்போது இந்த டவுன் ட்ரெண்டை வந்து கவனித்து பாருங்கள். ஓகே, அண்ட் நெக்ஸ்ட்டு இந்த டாப்பில் இருக்கக்கூடிய இந்த ட்ரெண்டு பாட்டம் டு பாட்டம் கனெக்ட் பண்ணும்போது இது. ஸோ பேங்க் நிஃப்டி இதுக்குள்ளே தான் வந்து ட்ரேட் ஆக போகுது. ஒரு வேளை வந்து அதாவது இந்த மாதிரி மார்க்கெட் கீழே ஃபால் ஆகுது, இந்த லோ இருக்கு இல்லையா, அதாவது 37,297 இந்த லோ வந்து ஒரு ஸ்ட்ராங்கான ரிவர்சல் பாயிண்ட்டாக இந்த இடத்துல வந்து ஒர்க் ஆகுது. என்னை பொறுத்தளவுக்கு பேங்க் நிஃப்டி வந்து ஓவரால் பொசிஷன் படி டே சார்ட் படி வந்து ஸ்டில் ஒரு சைட்வேஸ் அப் ட்ரெண்டாக தான் ட்ராவல் ஆகிட்டு இருக்குது. நிஃப்டியை பொறுத்தளவுக்கு சைட்வேஸ் டவுன் ட்ரெண்டு, ஆனால் பேங்க் நிஃப்டியை பொறுத்தளவுக்கு சைட்வேஸ் அப் ட்ரெண்டாக தான் ட்ராவல் ஆகிட்டுருக்கு. ஸோ இந்த பாட்டம் ரேஞ்சுக்கு சப்போஸ் இந்த பாட்டம்லேயோ இல்லை இங்கேருந்து மார்க்கெட் வந்து ஒரு பிரேக் அவுட் ஆகும்போதோ அப்சைடு போகிறதுக்கான சான்சஸ் வந்து அதிகம். 38,900 வரைக்கும் அப்சைடு போகிறதுக்கான சான்சஸ் மேபி இந்த வாரத்தினுடைய ஸ்டார்டிங்கில் ஒரு சின்ன டவுன்வேர்டு மூமெண்ட் கொடுத்தா கூட பேங்க் நிஃப்டியை பொறுத்தளவுக்கு அப்சைடு பிரேக் அவுட் ஆச்சு அப்படின்னா நீங்கள் ஒரு கன்ஃபார்ம் எடுத்துகிட்டு அப்சைடு வந்து பை சைடு வந்து போகலாம். ஓகே, க்ரூட் ஆயில் நம்ம பார்த்தோம்னா ஓவரால் க்ரூட் ஆயில் இந்த சைட்வேஸ் மார்க்கெட்டுடைய ரேஞ்ச் வந்து நான் போஸ்ட் பண்ணியிருக்கிறேன். க்ரூட் ஆயில் ஆல்ரெடி அதனுடைய டாப் ஆஃப் தி ரீஜன் வந்து ரீச் ஆகிருக்கு. ஸோ க்ரூட் ஆயில் வந்து இதுக்கப்புறம் ஒரு லாங் செல்லிங் நடக்கிறதுக்கான சான்ஸ் இருக்குது. ஐ திங்க் இது வந்து என்ன இண்டிகேட் பண்ணுது, யுக்ரைன் ரஷ்யாவினுடைய பிரச்சனை வந்து ஆல்மோஸ்ட் கிளியர் ஆக போகுதுன்னு அர்த்தம். ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா கிளியராக பிரேக் அவுட் கொடுத்துருப்பாருங்க. ஓகே, ஸோ ப்ரைஸ் வந்து ரைஸ் ஆனது இந்த மாதிரி ஸ்லோவாக ரைஸ் ஆகும், ஆனால் ஃபால் ஆகும்போது கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக ஃபால் ஆகும். இந்த மாதிரியான சேனலில் ட்ரேட் ஆகும்போது ப்ரைஸினுடைய மூமெண்ட் இப்போ பாருங்கள், இந்த இடத்துல ரைஸ் ஆகும்போது எவ்வளோ ஸ்லோவாக ரைஸ் ஆகிருக்கு. சரி, இந்த மாதிரி ரைஸ் ஆகும்போது ஸ்லோவாக ரைஸ் ஆகிருக்கு, ஆனால் ஃபாஸ்ட் கீழே ஃபால் ஆகும்போது கடகடன் ஃபாஸ்ட்டாக ஃபால் ஆகிருக்கு. அதே போல் தான் இந்த இடத்துல ரைஸ் ஆகும்போது ஸ்லோவாக தான் ரைஸ் ஆகிருக்கு, ஃபால் ஆகும்போது இன்னும் ஃபாஸ்ட்டாக ஃபால் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ க்ரூட் ஆயில் நெக்ஸ்ட் வீக்கில் ப்ரைஸ் கீழே ஃபால் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அப்படி ஃபால் ஆச்சு அப்படின்னா குறைஞ்சபட்சம் 6,100 வரைக்கும். நெக்ஸ்ட்டு சப்போர்ட் அப்படின்னு பார்க்கும்போது 5,580 இந்த லெவல் வரைக்கும் மினிமம் கீழே ஃபால் ஆகிறதுக்கான வாய்ப்பு வந்து இருக்குது. ஸோ க்ரூட் நீங்கள் ட்ரேட் பண்ணும்போது புட் ஆப்ஷன் வந்து ட்ரை பண்ணுறது பெஸ்ட்டு. இன்ட்ராடேயில் இருந்தாலும் சரி, செல் ஆன் தி ரைஸ் அண்ட் க்ரூட் ஆயில். ஓகே கைஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.